Please subscribe Sadhguru Sai Creations. மாடிப்படி ஏறும்போது மூட்டுக்கல்ல எனக்கு சத்தம் வருது, உட்கார்ந்து எந்திரிச்சா வருது. ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கல்ல சத்தம் வர்றது நல்லதா? நேச்சுரலாக உங்கள் மூட்டுக்கல்ல சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் மூட்டுக்களை வலிமை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இதில் நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ லிகமெண்ட்ஸில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தோல் கருத்து போகிறது, அதிகமான தலைமுடி உதிர்வு, உடல் பருமன் அதிகமாகிறது, மலச்சிக்கல் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ தண்ணீரில் போட்டு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த மூலிகை தண்ணீரும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை நமக்கு குறையுது. ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு, குடல் புண்களை ஆற்றுவதற்கு, ஸோ பாடியில் எங்கே நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நடக்கும்போது மூட்டுக்களில் உங்களுக்கு சத்தம் வருதா? ஸோ நார்மலாக உட்காந்துருக்கேன், கையை லைட்டாக இப்படி உதறணுங்க, கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வருது, கையை தூக்குனாலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து சத்தம் வருது. மாடிப்படி ஏறும்பொழுது மூட்டுக்கல்ல எனக்கு சத்தம் வருது, உட்கார்ந்து எந்திரிச்சா வருது. ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கல்ல சத்தம் வர்றது நல்லதா? நார்மலாக ஒரு சிலர் நடக்கும்போதே சவுண்டு வரும், அது நம்ம பாடியில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் சம்டைம்ஸ் மூவ் ஆகும்போதோ, ஸோ அயன்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியில், செல்லுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது வரக்கூடியதான் ஜாயின்ஸில். ஆனால் இதுவே ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மூட்டுக்களில் இந்த வலியும் சத்தமும் ஏற்படுது. இது வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கிரிப்டேஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூட்டு எலும்பு ரொம்ப தேய்மானமாயிருக்கு, ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் இருக்குன்னா இந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து அதில் ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணுவீங்க, சைனோவியல் ஃப்ளூயிடு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஸோ இப்போ ஜாயின்ஸில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜாயின்ஸில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு 6 மாதங்கள் ஓகேங்க, திரும்பவும் எனக்கு இந்த பெயின் வந்துருச்சு. அப்போ நேச்சுரலாக உங்கள் மூட்டுக்களில் சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் மூட்டுக்களை வலிமை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முக்கியமாக உங்கள் உடலில் கால்சியம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பெண்களுக்கு தாங்க இது தேவைப்படுது. ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமே நம்ம உடலில் கால்சியம் குறைய ஆரம்பிச்சிடும், விட்டமின் டி குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நேச்சுரலாகவே போன் டென்சிட்டியும் குறைஞ்சு நமக்கு மூட்டுக்களில் அதிகமான வலி வருது. இதில் நிறைய பேருக்கு மூட்டுக்களில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ லிகமெண்ட்ஸில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு இந்த சத்தம் வர்றது, வலி வர்றது, முக்கியமாக இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரச்சனை வருதுங்க. அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ மூட்டுக்களில் இந்த வாதம், சித்த மருத்துவத்திலே இதை வந்து வாதம் அப்படி தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாதத்தை குறைக்க எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல உங்களுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதிகமான உடல் எடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டுக்களில் வலி ஏற்பட தான் செய்யுது. அதே மாதிரி குதிகால்லையும் நமக்கு வலி அதிகமாக இருக்கும், ஜாயின்ஸ்லேயும் நமக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வாதம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கும். வாதம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் வாதம் அப்படின்றது உடலில் எல்லா ஜாயின்ஸ்லையுமே அதிகரித்து 3 தோடங்களில் இந்த வாதம், பித்தம், கபம் சொல்லக்கூடிய 3 தோடங்களில் வாதம் அதிகரிக்கும் பொழுது மூட்டுக்கள்லையும் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பல்ஸ் பார்க்கும்போது, நாடி பார்க்கும்போது கரெக்டாக தெரியுங்க. வாதம் அதிகரித்து இருக்கும்போது மூட்டுக்களில் வலி, நடக்கும்போது சத்தம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தோல் கருத்து போகிறது, அதிகமான தலைமுடி உதிர்வு, உடல் பருமன் அதிகமாகிறது, மலச்சிக்கல் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மூட்டுக்களில் வலி இருக்கா, சித்த மருத்துவத்தில் நீங்கள் மருந்துகள் எடுக்கும்பொழுது முதல்ல பேதி மருந்துகள் நம்ம கொடுக்குறோம், விரேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேதி மருந்துகள். அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் பொழுது மூட்டுக்களில் வலியும் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி சத்தம் வர்றது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வாதம் சம்பந்தப்பட்ட மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி,
இதற்கு நம்ம என்னங்க செய்யலாம்? அந்த வாதத்தை குறைத்து வலியும் குறைக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சடாமஞ்சள் எடுத்துக்கலாம். வலியை போக்கக்கூடியது, அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு சடாமஞ்சள் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. நிறைய பேருக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், காலையில் எந்திரிக்கும் போதே மூட்டில் வலி இருக்கும், காலை தரையில் ஊன முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடாமஞ்சளை சூரணமாக எடுக்கலாம். நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. நிறைய பேருக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஸோ எலும்புகள் எலும்புகள் ரீயூனியன் ஆனாலும் சம்டைம்ஸ் எனக்கு பெயினோ இல்லை ஸ்வெல்லிங்கோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த சமயத்தில் இந்த சடாமஞ்சள் பயன்படுத்தலாம். இது சூரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக காலையிலையும் இரவும் தொடர்ந்து ஒரு 30 நாட்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாங்க. ஸோ காலையிலையும் இரவும் சடாமஞ்சள் சூரணம் 2 வேளை நல்ல ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உணவு எடுத்த பிறகு இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வாதம், வலிகள், அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது குறையும். சிலருக்குலாம் மூட்டு நல்லா வீங்கி வாத நீர் சேர்ந்துருக்கும், அது ரொம்ப வலி இருக்குங்க. சொல்லுவாங்க, எனக்கு உடல் பருமனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நான் சாப்பிட்றது கிடையாது, நீர் சேர்ந்த மாதிரி உடல் பருமனாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வாத நீர் அப்படின்னு சொல்கிறோம். வாத நீர் வடியணுனாலும் நம்ம இந்த பேதி மருந்துகளை எடுக்கும் பொழுது உடலில் அந்த வாத நீர் அதிகமாக இருக்கக்கூடிய வாத நீர் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான சூரணங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில மூலிகைகள், லவங்கப்பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாமே தண்ணீரில் போட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ தண்ணீரில் போட்டு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த மூலிகை தண்ணீரும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை நமக்கு குறையுது. இன்னும் ஒரு சிலருக்கு இதனாலேயே உடல் பருமனாயிட்டே போகுது. உடல் பருமனை குறைக்கணும்னா வாக் பண்ண சொல்கிறாங்க, வாக் பண்ண முடியல, ஸோ மூட்டுக்களில் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான வாதம் சார்ந்து இருந்தாலும் நீங்கள் இரவு நேரத்தில் பூண்டு பால் பயன்படுத்தலாம். ஸோ பூண்டு பால் எடுக்கும்போது ஒரு 5-6 பற்கள் பூண்டு பாலில் சேர்த்து நல்லா வேக வைத்து எடுத்துக்கலாம். ஸோ வாரம் ஒரு 2-3 நாட்கள் இப்படி எடுக்கும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுனாவே வாதம் அதிகரித்து மூட்டுக்களில் வலி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் சடாமஞ்சள் சூரணம் எடுக்கும்போது பாடியில் கொஞ்சம் ஹீட் ஆகும், அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் உணவுகளும் எடுக்கணும். ஸோ மோர் உணவில் சேர்த்துக்கணும். ஸோ அப்பப்போ பழச்சாறுகள் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா மாதுளை, ஸோ மாதுளை மணப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உடல் உஷ்ணமும் உங்களுக்கு தனியுது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மாதுளை மணப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மாதுளை மணப்பாகன்னு சொல்கிறது பேசிக்காகவே சித்த மருத்துவத்தில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு, குடல் புண்களை ஆற்றுவதற்கு, ஸோ பாடியில் எங்கே நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை குறையிறதுக்கு இந்த மாதுளை மணப்பாக எடுக்கலாம். ஸோ ஸ்பெஷலாக நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்து வாதம் குறையவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கும் இந்த மாதுளை மணப்பாகு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவு முறையில் சில வகையான கீரை வகைகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மூட்டுக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதே பிரண்டை தவறாமல், பிரண்டை தினந்தோறும் அது பொடியாகவோ இல்லை உணவில் சேர்த்தோ நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பிரண்டையை நல்லெண்ணெய் சேர்த்து அதை துவையலாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிடும்பொழுதும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி, நடக்கும்போது ஏற்படக்கூடிய சத்தம் இதுவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிரண்டை பொடி கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. சிம்பிளாக இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கலான்னா ஒரு கப்பில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரண்டை பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலோடு குடிக்கணும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா மூட்டுக்களில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அதிகமான வறட்சித்தன்மை குறைந்து வலியும் இன்ஃப்ளமேஷனும் குறைந்து சத்தம் வருதா அதுவுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் தாங்க முடியாத மூட்டு வலி இருந்தால் இயற்கையான சித்த மருந்துகள் என்னென்னன்றதை பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.